பொறுத்தார் பூமியை ஆளுவார், பொறுமை கடலிலும் பெரிது, இதெல்லாம் கேள்விப்பட்ட நீங்கள் ஆவியின் கனியில் இந்த பொறுமையை பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமை வேணும். நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை செய்யலைன்னா நம்மளுக்கு ஆண்டவர் இன்னும் செய்யலையான்னு விட்டுடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது, ஆண்டவரை தூசிக்கக்கூடாது, இன்னும் ஆண்டவர் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. செய்வார், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்வார். அதான் பொறுத்தார் பூமியை ஆழ்வானா, பொறுமை உனக்கு வேணும் சார். உனக்கு பொறுமைக்காகவே கடவுள் லேட் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் பொறுமையை செக் பண்ணுறதுக்கோசரமே லேட் பண்ணாலும் பண்ணுவார். அவர் இன்னும் எனக்கு இன்னும் வீடு கட்ட முடியலையே, இன்னும் ஃபினிஷிங் பண்ணலையே, பொறுமையை செக் பண்ணுறாரு போலம்மா. ஹல்லேலூயா. இன்னும் என்ன நான் ஒரு வேலை நல்லா கிடைக்கலையே, பொறுமையை செக் பண்ணுறாரு. இன்னும் நல்லா மார்க் எடுக்கலையே, அதை பண்ணல இதை பண்ணல, வெயிட் பண்ணு, கடவுள் நல்லா அற்புதம். இன்னும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையே, வெயிட் பண்ணு, உன் பொறுமையை பார்க்குறாரு. பொறுமையாக இருந்து கடவுள் எதை செஞ்சாலும் எனக்கு நல்லதாக செய்வார்னு சொல்கிறியா, இல்லை இந்த கடவுளை நம்பி இன்னும் இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிறியா? இந்த 2 வார்த்தையை செக் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணு, கடவுள் செய்வார். ஹல்லேலூயா. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இரு. ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கும் போது மட்டும் எனக்கு எத்தனையோ தடவை நான் பாம்பேக்கு போகும்போது, மற்ற ஊர்களுக்கு போகும்போது, பெங்களூருக்கு போகும்போது, கோயம்புத்தூருக்கு போகும்போது, இப்படி நிறைய ஊர்களுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவேன், கேரளாக்கெல்லாம். அப்போது புக்கிங் பண்ணுவேன், டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு காட்டும். எவ்வளோ வெயிட்டிங்கில் காட்டும்? 95, 100 பேருக்கு அப்புறம் தான் எனக்கு சீட்டு கிடச்சா கிடைக்கும். அந்த 100 பேருக்கு பின்னாடி நாகிறேன். 95, 60, 45 இப்படியெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. நான் போய் ட்ரெயினில் ஏறிடுவேன். அந்த டிடிஆர் என் டிக்கெட்டை செக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, ஓரமாக நில்லுன்ட்டு போயிடுவான். நான் நின்றுக்கினே இருப்பேன், வண்டி போய்க்கினே இருக்கும். எந்தெந்த ஸ்டேஷனில் யார் யார் ஏறலையோ அவங்க விடப்பட்டவங்க, ட்ரெயினை விட்டுவங்க, மிஸ் பண்ணுவங்க, கேன்சல் ஆனவங்க, கடைசி நேரத்தில் அந்த சீட்டை நம்மளுக்கு கொடுப்பான். அதுதான் வெயிட்டிங் லிஸ்ட். அது வரைக்கும் நான் என்ன பண்ணோம், நின்றுக்கிட்டே போனோம், வெயிட் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் கூட அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டு போட்டுடுறான். வெயிட்டிங் லிஸ்ட்டு போட்டால் நம்ம எப்படியாவது ஊர் போய் சேர்ந்தா போதாண்டான்னு நின்றுக்குனாவது ஒரு இந்திக்கா. அப்போ பாருங்க, அவன் என்ன ஒரு ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஊருக்கு போய் சேர்ந்தா போதும், ட்ரெயினில் டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு அது இதுன்னு வந்தால் அதுலெல்லாம் கோவப்படவே மாட்டோம். வெயிட்டிங் லிஸ்ட் வந்தாலும் பரவாயில்லன்னு போயிடும். ஆனால் கடவுள் ஒரு வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏதோ ஒன்று செய்யலை, கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா அப்படி குதிப்போம், அப்படி பேசுவோம், ஆண்டவரையே திட்டின்னு கிடப்போம். என்னம்மா சாலினி, ஆண்டவரையே திட்டின்னு கிடப்போம். இன்னும் இந்த ஆண்டவர் இன்னும் என்ன ஏன் எப்படி பண்ணுகிறார் தெரியல. ஒரு அம்மா சொல்லுது, ஆண்டவர் என்னை சத்தாய்க்கிறார் சார். சத்தாய்க்கிறாரா? என்னம்மா சொல்கிற அப்படின்னா, அது அவங்க ஸ்லாங்கில் சொல்கிறாங்க, அது அவங்க ஸ்டைலில் சொல்கிறாங்க. ஆண்டவர் என்னை சத்தாய்க்கிறாருன்னு. ஒரு அம்மா வாட்டுறாரு, என்ன ஆண்டவர் வாட்டி வதுக்குறாரு சார், என்னை இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுத்து ஆண்டவர் என்ன அப்படின்னு கேட்குது. கூட போட்டுக்கிட்டு பைபிள் எடுத்தது சோத்திரம் ஜபம் பண்ணேன். இன்னும் ஆண்டவர் என்ன இன்னும் எவ்வளோ சோதிக்கிறாரு பாரு அவரை அப்படின்னு. இல்லையா, ரேஷன் கார்டில் க்யூவில் நிற்கினா பொறுமையாக நிற்கிது. நின்று நாளைக்கு வாமா, இன்றைக்கே வாங்கி போகிறேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லி நின்று அந்த அரிசி பருப்பை வாங்கிக்கின்னு போகுது. அப்போ ரேஷன் கார்டில் நின்று பொறுமைக்குது. உனக்கு வேஷ்டி சட்டை கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்கன்னா நின்று வாங்கின்னு போகுது. 2000, 1000 ரேஷன் கார்டில் கொடுக்குறாங்க, நின்று வாங்கின்னு போகுது. பேங்க்கில் கீவாக கெடுக்குது. மேனேஜர் வந்து சொல்கிறான், இந்த பாருங்க நாளைக்கு மீதி பேர் வாங்க அப்படின்றான். இன்றைக்கே பென்ஷன் போட்டுரு சார், நான் வாங்கி போயிடுறேன். அப்போ இதுலெல்லாம் பொறுமையாக காட்டுது. கடவுள் ஏதாவது ஒன்று செய்யலைன்னா அதில் மட்டும் பொறுமை. அப்போ ஆவியின் கனி 9ல் 1 பொறுமை. அது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கும் இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். சபைக்கு வந்து தேவனை உண்மையாக ஆராதிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த பொறுமை. அப்படி இருந்தால் அவன் நிச்சயமாக சாதிப்பான், ஆளுவான். தாவீது ஆண்டாம் பாருங்க, அவ்வளவு வருஷம் ஆண்டாங்க, எத்தனையோ வருஷம் ஆண்டாம் பாருங்க நாட்டை. ஹல்லேலூயா. சவுல் செத்துட்டான். இப்போ தாவீது கையில் அவன் பொறுமையாக இருந்தான் பாரு, எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருந்தான், சகிச்சுக்குன்னு இருந்தான். ஆனால் நாட்டையே அத்தனை வருஷம் ஆண்டானாம் பாரு. வயசான முதிர் வயசுல வரைக்கும் அவன் ஆட்சியில் உக்காந்தான் பாரு. ஹல்லேலூயா. அவனா சொல்லி தான் அவன் பையனை ஆட்சியில் உட்கார வச்சான். சரி எனக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, என் பையனை உட்கார. இல்லைன்னா அவன் இன்னும் எவ்வளோ வருஷம் இருந்து 10 படிக்காக இருந்தால் கூட அவன் ராஜா தான். அவனா சொன்ன பிறகு தான் அவங்க பையன் சாலமோனை உட்கார வச்சாங்க வாலிப வயசுல. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பொறுமை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இங்கே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை பாருங்க, இன்னைக்கு விதைச்சிட்டு ஒருத்தன் போய் நாளைக்கே முளைச்சிட்டோன்னு பார்க்குறான்னா பொறுமையாக காத்துனுக்குறான். என்னன்னு, 1 மாதம் 2 மாதம், இந்த அறுவடை எப்படியும் 3 மாதம் ஆகும், இந்த பயிர் 6 மாதம் ஆகும், அது வரைக்கும் அவன் பொறுமையாக காத்துன்னு கிடக்கலாம். அதனால தான் அங்கே சொல்லப்பட்ட நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம். இன்னைக்கு கார் வாங்கினா, நாளைக்கு வீடு வாங்கினா, நாளைக்கு நகை வாங்கினா, அப்படி ஒன்று ஒன்றா வாங்கிக்கினே போய் அவன் ஆசீர்வாதமாக வாழ்கிறான். இதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்குறான். கேட்டு என்ன பண்ணுறான்? பொறுமையாக இருக்கு. பொறுமை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாருங்க, அதே லூக்கா 21:19. லூக்கா 21:19 பாருங்க, வாசிங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நல்லா கவனிக்கணும். உங்க பொறுமையினால உங்க ஆத்துமாவை காத்து கொள்ளணும். ஏன்னா அந்த பொறுமையை எழுந்துட்டா ஆத்துமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுது. பொறுமையை நம்ம எழுந்துட்டா, நிதானம் தவறிட்டா என்ன ஆயிடுதுமா? நிதானம் தவறிட்டா, நிதானம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? எல்லாம் என்னையே பார்க்கணும். ஒரு நல்ல மனுஷன் திடீர்னு குடி போதை அதிகமாகி நிதானம் தெரியல, அவன் என்ன பண்ணான்? எங்கன்னா உயிர்ந்து ஏஞ்சி வாரி சேத்துலேயே ஒருத்தர் பெருந்துக்கிறாரு, ஒருத்தர் நாயை கட்டி பிடிச்சின்னு கிடக்குறாரு. இல்லையா? வாமிட் பண்ணிட்டு அதுலேயே ஒருத்தர் மூஞ்சை தேய்ச்சின்னு கிடக்குறான். அதெல்லாம் பார்க்கும்போது கன்றாவியாக இருக்குதுப்பா. இல்லையா? அப்போவா நிதானம் தவிர்த்து அவன் வாழ்க்கை எப்படி நாசமாக போயிடுச்சு, கேவலமாக ஆயிடுச்சு, அசிங்கமாக ஆயிடுச்சு. நானா இப்படி இருந்தேன்றான் போதை தெளிஞ்ச பிறகு. அப்போ அதான் அங்கே பைபிளில் என்ன போட்டிருக்குனாக்கா, உன் பொறுமைனாலும் உன் ஆத்துமாவை காத்துக்கொள். ஏன்னா அதுக்கு பொறுமை இருந்தால் தான். பொறுமையை நீ விட்டுட்ட, நிதானம் தவறிட்ட, ஆத்திரம் வந்து நம்ம என்ன வேணாலும் பேசுவோம்லம்மா. நீ தான் பேசுவியா? நாங்கெல்லாம் பேசுனா நீ தாங்க மாட்டேன்னு இல்லையா? நாட்சா தாங்க மாட்டேன், 6 மாதம் வீடு போய் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க பாரு. அப்போ நம்ம பொறுமையினால நம்ம ஆத்மாவை காத்துக்கணும். இப்படி ஆத்மாவை காத்த ஒரு மனுஷனை சொல்கிறான் பாருங்க. யாக்கோபு 5